ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவுக்கு எனக்கு ஒரு சின்ன டிஸ்கஷன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயிட் லாஸ் பத்தி, அதே மாதிரி இந்த டயட் பத்தி, சுகர் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி டயட் இருக்காங்க, அதோட புரிதல் எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளா ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்தது. ஸோ நாங்கள் டிஸ்கஷன் பண்றதா இப்போ வீடியோக்குள்ள சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சொல்லுமா, ஏதோ முக்கியமா பேசணும். இந்த டயட்டு, வெயிட் லாஸ், சுகர் கண்ட்ரோல் பத்திலாம் சொல்லிட்டு இருந்தேன். என்னது அதுமா எல்லாருமே இப்ப வந்து டயட்ல சுகர் கண்ட்ரோல் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும், இப்படி அவங்கவுங்களுக்கு பல தரப்பட்ட பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளுக்காக டயட்ன்ற ஒண்ணு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பொதுவா எல்லாருமே நினைக்கிறாங்க. இப்ப எல்லாருமே வந்து ஃபிட்னஸா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு ஒண்ணும் இல்லையே. தப்புலாம் நான் சொல்லல. அதுக்கு வந்து நாம வந்து எடுக்கிறது ப்ராப்பரா இருக்கா, நம்ம பண்ற ஒரு டயட் நம்ம ஒண்ணு எடுக்கிறோம், நம்மளே எடுக்கிறோம். ஆமா, இப்ப போய் டாக்டர்கிட்ட எல்லாம் கன்சல்ட் பண்ணாம நம்மளா ஒரு டயட் ஃபாலோ பண்றோம்னு வச்சுக்கோங்க. அது கரெக்ட் இல்லையா ஒண்ணு, அதனால நமக்கு பலன் இருக்கா இல்லையா ரெண்டு, இத பத்தி எல்லாம் நான் கொஞ்சம் யோசனை பண்ணுவேன். அத பத்தி தான் சொல்லலாம் நினைச்சேன் உங்ககிட்ட. சரி சொல்லு. என்ன கூட டாக்டர் வந்து வெயிட் லாஸ் பண்ண சொல்லிருக்காரு. வெயிட் லாஸ் பண்ண சொல்லியிருக்காரு, சரிதான். இப்ப வெயிட் லாஸ் பண்றதுனால நம்மளுக்கு உடம்புல வந்து பல மாறுதல்கள் ஏற்படும், புரியுதா? முக்கியமா நம்மளுக்கு இந்த மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்ற ஒண்ணு வந்து ஸ்பீட் ஆகும் வெயிட் லாஸ் பண்றதுனால, சரியா? அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஹார்மோன்கள் இருக்கு இல்லையா, அவங்களுடைய வேலை கூட நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடப் ஆகும், கரெக்ட் ஆகும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா இது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. நம்ம இதை பத்தி பேசுறோம், அவ்வளவுதான். நான் டாக்டர் எல்லாம் கிடையாது இல்ல, டிஸ்கஷன் அவ்வளவுதான். நம்ம வீட்டுல டிஸ்கஷன் பண்றோம், அதை 4 பேர்ட்ட சொல்றோம், அவ்வளவுதான். தெரிஞ்சவங்களும் தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்னு. இதெல்லாம் உண்மையா பொய்யா, இப்படி எல்லாம் இருக்கா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆக்சுவலா நம்ம யாருக்குமே தெரியாது. அதான் எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும், ஃபுட்டு எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும்னு இப்போ வந்து சுகருக்காக ஒரு டயட் சொல்றாங்க. ஒன்னொன்னா நம்ம எடுத்துக்கலாம் டாபிக் மாதிரி. சும்மா சுகருக்காக ஒரு இதுனா என்ன சொல்றாங்கன்னா, கார்போஹைட்ரேட்ஸ் உள்ள கண்டென்ட்ஸ் இது வந்து நீங்க எடுத்துக்காதீங்க, அவாய்ட் பண்ணுங்க. ஃபைபர் கண்டென்ட் உள்ள இது நீங்க சாப்பிடுங்க, எடுத்துக்கங்க உணவா. அப்ப புரோட்டீன் இருங்க, அவங்க இன்சிஸ்ட் பண்றது அப்படிதான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். ஒரு சுகர் பேஷண்ட்னா உங்களுக்கு ஃபைபர் தேவை, அந்த கார்போஹைட்ரேட்ஸ் தேவை கிடையாது. அதை வந்து கம்மி பண்ணணும். கார்போஹைட்ரேட்ஸ் தான் நமக்கு சுகரா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளுக்கு சொல்றாங்க. உடனே நம்ம என்ன பண்றோம்னா ரைஸை வந்து விட்டுறோம். அப்ப ரைஸை விட்டுட்டு கோதுமை சாப்பிடலாமா, சிறுதானியம் சாப்பிடலாமா, அப்படியெல்லாம் நம்ம அடுத்த ஆப்ஷனுக்கு போறோம். சிறுதானியம், கோதுமை எல்லாத்துலயுமே கார்போஹைட்ரேட்ஸ் தாங்க இருக்கு. என்ன ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ் தான் கம்மி. ரைஸ்ல வந்து 90% இருக்குன்னா இதுல எல்லாம் 80% இருக்கு. அதுதான் உண்மை. அது வந்து எல்லாருக்கும் அதுவும் தெரியும். தெரியாம நம்ம இதுக்கு பதிலா அதை எடுத்துக்கிறோம்னு அதை எடுத்துக்கிறதுனால ஒன்றும் உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் உடைய பிரச்சனை குறையாது. நல்லதுன்னா ஹெல்த்துக்கு நல்லது, சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. நம்ம இப்போ வந்து வெயிட் லாஸ், சுகரை பத்தி பேசிட்டு இருக்கோம். வெயிட் லாஸ் அவ்வளவா ஆகாது உங்களுக்கு. நீங்க இதெல்லாம் எடுக்கிறதுனால வெயிட் லாஸ் நிறைய ஒன்றும் அவ்வளவு டிஃபரெண்ட் எல்லாம் வராது. சரி, அப்போ இனிமே இதெல்லாம் விடுறதுதான் நல்லது, சரிங்களா? வேணா சாப்பிடலாம். அரிசிக்கு பதிலா சாப்பாடுன்னு ஒண்ணு சாப்பிடுறோம் இல்லைங்க, ஒரு கப்பு சாப்பிடுறோம் இல்லைங்க, அந்த ஒரு கப்பு சாதத்துக்கு பதிலா, நான் சொல்ற ரைஸுக்கு பதிலா சிறுதானியம் எடுத்துக்கலாம். அப்ப சப்பாத்தி கூட எடுத்துக்கிறது ஒண்ணு. அதான் சொல்றேன், கோதுமையில ஃபைபர் இருக்கு, ஆனா கார்போஹைட்ரேட்ஸும் இருக்கு, நிறைய இருக்கு. அரிசியை விட ஒரு 10% தான் கம்மி கோதுமையில கூட, சரிங்களா? அதனால கோதுமை சாப்பிட்டா சுகருக்கு ரொம்ப நல்லதுன்னு ஒரு 5, 6, 10 கோதுமை சப்பாத்தி தின்றதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால நீங்க சாப்பாட்டுக்கு பதிலா ஒரே ஒரு சப்பாத்தி இல்ல 2 சப்பாத்தி எடுத்துக்கலாம். அப்படி இல்ல சாதம் சாப்பிடணும் அப்படின்னா சிறுதானியத்துல ஒரு கப்பு அரிசி அந்த இதை வடிச்சு நம்ம சாப்பிடலாம். சரி, அரிசி சுத்தமா அவாய்ட் பண்றவங்க, வெயிட் லாஸ் பண்றவங்க, சரிங்களா? வெயிட் லாஸ் பண்றவங்க வந்து முக்கியமா என்ன தேவைன்னா, எல்லாருக்குமே இந்த டயட்ல இருக்கிறவங்க நம்மளுக்கு புரோட்டீன் தேவை. அதை நம்ம மறந்துடுறோம். அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுமா. புரோட்டீன் நம்ம உணவு மூலியமா தான் எதுவுமே எடுத்துட்டீங்கன்னா ஹெல்த்துக்கு டெய்லி நம்ம சாப்பிட மாட்டோம். நம்ம சொல்றோம், ரொம்ப ஈஸியா சொல்றோம், நாங்க ஒரு கப்பு சுண்டல் சாப்பிடுவோம், எங்களுக்கு புரோட்டீன் கிடைச்சிடும். சில பேர் நிறைய சுண்டல் டைப் இருக்குது, ஒரு நாளைக்கு ஒரு கப்பு சாப்பிட முடியாதா அப்படின்னு நினைக்கிறோமா. நமக்கு அது அழுத்து போயிடும். டெய்லி வந்து ஒரே மாதிரியா சில பேர் டயட் வச்சிருக்காங்க. சில பேர் வச்சுக்கணும் ஒரே மாதிரி மார்னிங் சுண்டல் வித் மில்க் வித் குட்டியா ஒரு பனானா, இவ்வளவுதான் காத்தால டெய்லி, சரிங்களா? 11 o'clock அப்படின்னு எடுத்துக்கிறாங்க.
11 o'clock எடுத்தா ஏதாவது இந்த இல்லாத பிஸ்கெட்ஸ், மேரி கோல்டு மாதிரி பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கிறாங்க. டீ எடுத்துக்கலாம், காஃபி வேண்டாம் டீ எடுத்துக்கலாம்னு எடுத்துக்கிறாங்க. அப்படி அதுவும் இல்லாதவங்க ஏதாவது ஒரு ஜூஸ் ஐட்டம் எடுத்துக்கிறாங்க வித்தவுட் சுகர். ஒரு டவுட் சொல்லு. அப்ப ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடலாமா? ஃப்ரூட்ஸ் வந்து எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிடலாமா? இப்போ வாழைப்பழம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க, வெயிட் போடுறாங்க. ஆமா. பனானா வந்து வெயிட் லாஸுக்கு பனானா வந்து இதுதான். அப்ப சுகருக்கு? சுகருக்கு வந்து பனானா சாப்பிடவே கூடாது. ஆனா ஆனா நம்ம சுகர் இருக்கிறவங்க அத வந்து சின்ன பனானா இருக்கு பாத்தீங்களா, அது பேர் ஏலக்கின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி. அப்புறம் வந்து நாட்டுப்பழம். ஆமா. அப்புறம் வந்து மலைப்பழம் சொல்லுவாங்கம்மா, மலைவாழைப்பழம். அந்த பழங்கள்லாம் ரொம்ப சிறிய அளவுல தான் இருக்கும். அந்த பனானா ஒண்ணு சாப்பிடலாம், ஒண்ணுதான் சாப்பிடணும். அப்புறம் மாதுளம்பழம் சாப்பிடலாம். மாதுளம்பழம் வந்து நல்ல பிளட் நமக்கு உற்பத்தி ஆகிறதுக்கு, அதாவது ஹீமோகுளோபின்காக அது சாப்பிடலாம். இப்ப சுகர் பேஷண்ட் என்னென்ன சாப்பிடலாம்? சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடியது வந்து ஆரஞ்சு பழம் சாப்பிடலாம், சிட்ரஸ். அதுக்கப்புறமா வந்து மாதுளம்பழம் சாப்பிடலாம். ஃப்ரூட்ஸ்ல எஸ். ஆப்பிள் சாப்பிடலாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அததான் நான் சொல்ல வரேன். நம்ம வந்து சிலது கடிவாளம் மாதிரி போட்டு அதே தான் மாதிரி சாப்பிடுவோமே தவிர அடுத்த ஐட்டுக்கு போக மாட்டோம். நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த கிவி, அப்புறம் இந்த பிளம் ஃப்ரூட், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு, டிராகன் ஃப்ரூட். அதெல்லாம் வாரத்துல ஒரு நாள் ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாமா, அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. ஒரு வாரம் நீங்க டிராகன் ஃப்ரூட் வாங்கி ஒரு நாள் சாப்பிடலாம், டெய்லி சாப்பிடக்கூடாது. ஒரு நாள் பிளம் சாப்பிடலாம். அந்த மாதிரி வாரத்துல ஒரு நாள் ஏதாவது ஒரு பழத்தை மாத்தி சாப்பிடுங்க. மத்த நாள் ஆரஞ்சு பழம் ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கு நல்லது, எல்லாருக்குமே ஹெல்த்துக்கு நல்லது ஆரஞ்சு பழம். இப்ப புரோட்டீனுக்கு என்ன எடுத்துக்கலாம்? இப்ப 2 பேருமே வந்து புரோட்டீன் எடுக்கணும், சுகர் பேஷண்ட்டும் எடுக்கணும், வெயிட் லாஸ் பண்றவங்க எடுக்கணும். அப்போ என்ன பண்றாங்கன்னா புரோட்டீன் அப்படின் போது இப்போ எண்ணெய் சாப்பிடுறவங்க, நான்வெஜ் சாப்பிடுறவங்கன்னா சிக்கன் சாப்பிடுறாங்க. சிக்கன்ல வந்து எதுவுமே ரைஸ் எல்லாம் கலந்துக்க மாட்டாங்க, வெறும் சிக்கனை ஏதோ பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லையா எக்கு சாப்பிடுவாங்க. அப்ப கூட எக்குல வந்து அந்த எல்லோ யோக்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, கொலஸ்ட்ரால உண்டு பண்ணும். அதனால அந்த ஒயிட் மட்டும் அந்த எக்குல சாப்பிடுறாங்க. ஆனா எவ்வளவுன்னு சாப்பிடுறதுன்னு இல்ல, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 எக்கு சாப்பிடலாம். மார்னிங்ல ஏதாவது ஒரு சின்ன கப் சுண்டல், ஒரு 2 எக்கு அந்த ஒயிட் இது சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா காத்தால நீங்க வந்து ஒரு அந்த இதெல்லாம் சாப்பிடறதுக்கு முன்னாலேயே ஒரு சிட்ரஸ் கலந்த ஒரு பழம் ஒண்ணு சாப்பிடுங்க. ஆரஞ்சு பழம் சாப்பிடலாம், சாத்துக்குடி பழம் சாப்பிடலாம், ஒண்ணும் பண்ணாது. இது அப்புறமா சாப்பிடுங்க. இது சாப்பிட்டு இதே உங்களுக்கு ஃபுல் வயிறு ரொம்ப அளவுக்கு சாப்பிடணுமா, சில பேர் என்ன சொல்றாங்க, எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இல்ல, 2 எக் யோக்கும் அதுக்கப்புறமா ஒரு கப் சுண்டல் சாப்பிட்டா வயிறு நிறையல, எங்களுக்கு நிறைஞ்ச மாதிரியே ஃபீலிங் இல்ல அப்படி சொல்றாங்க. அது நீங்க சொல்றதே கரெக்ட் தான். அப்ப என்ன பண்ணீங்கன்னா அதனுடைய குவான்டிட்டியை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்ப பசிக்குதுன்னு சொல்றவங்க 50 கிராம் நம்ம யாரும் ஊற வச்சு அவ்வளவு சாப்பிட முடியாது, ஒரு 25 கிராம்ஸ் தான் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு அளவா இருக்கும் கப்புல. அப்ப 50 கிராம் சாப்பிடலாம் தாராளமா. சுண்டல்ன்றது 50 கிராம்ஸ் நீங்க வந்து நல்லா சாப்பிடலாம், அழகா சாப்பிடுங்க. வாட்டர்மெலன், குக்கும்பர்லாம் அதுதான் பழங்கள் வந்து காலையில அதை ஒண்ணு எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு பழம் எடுத்துக்கலாம். வாட்டர்மெலன் எடுத்துக்கலாம், குக்கும்பர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையாமா, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை அழகா எல்லாமே ஊற வச்சு நல்லா மிக்சியில அரைச்சி ஜூஸ் மாதிரி சாப்பிடலாம். நம்ம வீட்டுல கூட நம்ம சாப்பிடுவோம். ஆமா, அந்த மாதிரி ரெகுலரா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்க ஹெல்த் நல்லா இருக்கும். டயட்ல இருக்கிறவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இப்ப எதுவுமே சாப்பிடாம சில பேர் எப்படி டயட் இருந்தாங்கன்னா காத்தால வந்து வெறும் பழங்கள் சாப்பிடுவாங்க. பழங்கள் ஒரு தட்டு நிறைய, ஒரு இப்போ வந்து அது பேர் என்ன சொன்னீங்க, இப்போ அதுதான் தப்பு சொல்றேன். அந்த மாதிரி சாப்பிடாதீங்க, வெறும் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லாம் விடாதீங்க. அதுதான் அது வந்து ஈக்குவல் டயட் ஆகிறது கிடையாது. நம்ம உடம்புல ஏதாவது ஒரு குறையை அது ஏற்படுத்திடுது, அயன் சத்து கம்மி பண்ணிடுது, புரோட்டீன் இருக்கு. அடுத்த வேலை சாப்பிடலாம். காலையில முதல் உணவு எடுக்கும் பொழுது அது ஃபுல்ஃபில்லா இருக்கணும். செகண்டரியா எடுக்கும்போது அவ்வளவு சாப்பிட வேண்டாம், கொஞ்சமா சாப்பிடலாம். அப்ப காலையில உணவுல வந்து ஃபைபர் இருக்கணும், வெஜிடபிள்ஸ் இருக்கணும். வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். இதெல்லாம் நம்ம காலையில எடுத்துக்கணும். வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு இதே மாதிரி தான், டயட்னு சொல்றவங்க, டயட் இருக்கிறவங்களுக்கு இதே தான். கரெக்ட்டா? புரியுதுங்களா? நீங்க எதுக்காக டயட் இருக்கீங்களோ ஆனா இதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்க ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, பண்ணிடுவோம். மத்தியான உணவுல நம்ம கீரை, ரைஸ், அதுக்கப்புறமா மோர் எடுத்துக்கோங்க. தயிரை விட மோர் தான் சிறந்தது. மோர் எடுத்துக்கோங்க. அது கூட சேர்ந்து நம்ம காய்கறிகள் ஏதாவது 2 பொரியல், கூட்டு, அந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கலாம். நைட்டு நம்ம மத்தியானத்துல எடுத்துக்கிறோம். ஈவினிங்னு ஒண்ணு இருக்கு இல்லையாமா, அந்த நைட்ல வந்து முக்காவாசி அந்த 8 மணிக்குள்ள நம்ம சாப்பிடணும். 8 மணிக்கு மேல நம்ம சாப்பிடவே கூடாது. இந்த டயட்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடாதீங்க. 8 மணிக்குள்ள முடிந்த அளவுக்கு நைட்ல இந்த டிஃபன், இந்த ரொம்ப எண்ணெய், ஆயில் ஐட்டம் எல்லாமே தவிர்த்துடுங்க. தோசை தவிர்த்துடுங்க.
உங்களால வேணும். இட்லி கூட எல்லாமே இதுதான், மாவு தான், அரிசி சம்பந்தப்பட்டது தான். அதனால அதையும் சாப்பிடாதீங்க. அது வேணும் இல்லைங்க எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு எதுவுமே சாப்பிடலாம் அப்படின்னா ஒரு இட்லி எடுத்துட்டு பக்கத்துலயே என்ன பண்ணுங்கன்னா இந்த ரெட் பனானான்னு இருக்கு, அந்த ரெட் பனானா எடுத்து சாப்பிட்டா வந்து வெயிட் லாஸ்லாம் ஆகுமா? இது எதுவுமே நம்ம சாப்பிடுறது இல்லையம்மா. கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம எல்லாமே குறைச்சிட்டோமே. வாழைப்பழத்துல கார்போஹைட்ரேட்ஸ் வந்து இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ்க்காக சாப்பிட வேண்டாம் சொல்றோம். ஆனா நம்ம ரைஸே வேணாம் நம்ம தவிர்த்திடும் பொழுது கார்போஹைட்ரேட்ஸ் தேவை இல்லையா பாடிக்கு? நம்ம உடல் வந்து நான் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கணும்னா கார்போஹைட்ரேட்ஸ் கட்டாயமா தேவை. அளவுக்கு அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் தான் நம்மளுக்கு கொலஸ்ட்ராலா கன்வெர்ட் ஆகுது. ஆமா ஆமா. தேவையானது சாப்பிடுங்க. அப்ப ஒரே ஒரு பனானா நீங்க தாராளமா சாப்பிடலாம். சாப்பிடுங்க. மில்க் சாப்பிடுங்க நைட்ல. அது கொஞ்சம் மஞ்சள் பொடி மிளகு பொடி எல்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி டயட் எல்லாமே கலந்தா போல சாப்பிடுங்க. ஒரே ஐட்டமா இது மட்டுமே சாப்பிட்டு உடம்புக்கு இதெல்லாம் தெரியாம நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரே ஐட்டமா சாப்பிடுவோம். ஒரே ஐட்டமா சாப்பிடும்போது என்ன ஆகும்னா நமக்கு சத்து குறைபாடு வந்துடும். ஒண்ணு இரும்பு சத்து கம்மியாயிடும். தட் மீன்ஸ் நம்மளுக்கு வந்து ஹீமோகுளோபின்லாம் ரொம்ப கம்மியாயிடும். ஹீமோகுளோபின் டயட்ல இருக்கிறவங்க ஃபாலோ பண்றது நல்லா கேட்டுக்குங்க. ஹீமோகுளோபின் கம்மி ஆயிடுச்சுன்னா ஹேர் லாஸ் வர ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அதுக்கெல்லாம் பேரிச்சம்பழம், கீரை, பப்பாயா பழம் இதெல்லாம் இந்த மாதிரியான ஐட்டம் எல்லாம் நிறைய சாப்பிடணும். ஓகேவா? ஓகே ஓகேம்மா, நல்ல டிஸ்கஷனு. நாளைக்கு வேற ஒரு டிஸ்கஷனோட சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம். வணக்கம்.